Shut up and sit down. ஹாய் மக்களே, யாரா இந்த பையன்? நான் தான் பெங்களூர் பையன். நம்ம யூடியூப் சேனலில் இட்ஸ் ஆல் அபவுட் ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லைஃபோட ஜெர்னி, செல்ஃப் க்ரூமிங், ஃபினான்ஷியல் க்ரூமிங் எல்லாமே மொத்தமாக நான் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன், இதை வந்து நான் யூடியூப்பில் போட போகிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு புட் திஸ் எவ்ரிடே. நான் டெய்லி போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரோக்ரஸ், நம்ம வளர்ச்சி சில பேருக்கு தெரியும், நம்மளை நம்பலாதவங்களுக்கு அது புரியும். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் பெங்களூருன்றதுனால நாங்கள் எல்லாம் ஆர்சிபிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையே ஒரு ஆர்சிபி மாதிரி. ஆர்சிபி டீமில் ஒரு பிளேயர்ஸ்க்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அவங்க செமையாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது லீக் மேட்சஸில் கூட சில ரெக்கார்ட்ஸ், செம்ம ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருப்போம். யாருமே பண்ண முடியாத மாதிரி. ஆனால் கப்பு ஜெயிக்க முடியல. எங்கள் டீம்லேயே விராட் கோலி இருந்தாலும் கப்பு ஜெயிக்க முடியல. ஏன்னு தெரியல. டைம்னு சொல்லலாம், இல்லை மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லலாம், நம்மளோட டைம் நமக்கு உதவி பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அடுத்தவங்க நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு எதுனா ஒன்று பண்ணலாம். ஆனால் ஆர்சிபி என்றைக்குமே விட்டதே இல்லை. தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். எவ்ரி சீசன் போராடிட்டே இருப்போம். அதே தான் நம்ம லைஃப் கூட. நம்ம லைஃப்பில் நம்ம ஒருவருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், நம்ம ஜெயிச்சிருப்போம், நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆனால் சில விஷயத்தில் வந்தப்போ நம்ம தோத்துட்டே இருப்போம். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் தோத்துட்டே இருப்போம். ஏன்னு தெரில, டைம் சரியில்லையா, இதை கெடுக்கிறதுக்குன்னே இருக்குமா தெரியல. பட் ஆர்சிபி மாதிரி நம்ம விடவே மாட்டோம். அண்ட் ஐ ஆம் ப்ரவுட் ஆர்சிபியன். இந்த சேனல் எதுக்குன்னா, சில லைஃப் லெசன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்மளை குப்பை மாதிரி தூக்கி போட்டவங்க, நம்ம ஃபேமிலியெல்லாம் தரித்திரம், சனியன்னு சொன்னவங்க, அவங்க எல்லாரையும் நம்ம தப்புன்னு ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா, we have to transform. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் தான் அது முடியும். ஒரே விஷயந்தான், யாரும் நம்மளை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஏன் இருக்கோம்? ஒரு கேள்வி தான் நான் மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். கண்டவங்கெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம லைஃப் இருக்குது. ஏன் இப்படி எப்படி நம்ம மாறணும், அதை எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நான் எப்போ ஜெயிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறது இல்லை. இந்த வீடியோன்னு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், டோன்ட் லூஸ் பீப்புள் ஃபார் திங்ஸ் விச் கேன் பி சேஞ்ச்ட் இன் டைம் வித் எஃபர்ட். எவ்ரி ஒன் கெட்ஸ் தேர் டைம். நான் அப்பப்போ அங்கே பார்த்து பேசுவேன். ஏன்னா நிறைய விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதனால் ஐ ஜஸ்ட் லுக்கிங் அட் த கண்டென்ட்டை பார்த்து பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் ஒரு சூப் பாய், ஒரு ஃபெயில்யூர் ஃபேஸ் பண்ண ஒரு பையனாக இருந்தால், இல்லை பொண்ணாக இருந்தால், மனசில் ஒன்று வச்சுக்கோங்க. நம்மளை ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா, அவங்க அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு நம்ம ஏன் இருக்கோன்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும். It might be anyone, someone very close to you or someone who doesn't close to you. நம்ம கூடவே இருப்பாங்க, இல்லை நம்ம கூட இல்லாதவங்க இருப்பாங்க. பட் நம்மளை ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா விஷயம் அசிங்கமும் நமக்கு ஏற்றுதான் இருக்காது. ஆனால் சில விஷயம் ஓகே, இது நம்மளுக்கே குறைன்னு தெரியும் போது நம்ம அதை மாற்றி தானே ஆகணும். அப்போ தானே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளால் முடியாதுன்னு சொன்னதை நம்ம முடியும்னு காமிக்கணும். அதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி. அண்ட் திஸ் இஸ் வாட் யூ கோயிங் டு see going forward.
இந்த வீடியோ நம்ம ஏன் கண்டினியூஸாக இந்த எஃபர்ட் இந்த இதெல்லாம் நீ சொல்லாமே பண்ணலாமே, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணலாம், எதுக்கு நான் இதெல்லாம் காமிச்சிக்கணுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் வந்து பேசலாமா? நோ, தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் லைக் மீ. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அண்டு நான் லைஃப்பில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறேன்றது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு நம்மளோட பொசிஷன் எப்படி மாற்றணுன்னா, நம்மளை யாரும் சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. நாம் தான் ஆப்ஷனை சூஸ் பண்ணுற நிலைமைக்கு இருக்கணும். நம்ம யாரோட ஆப்ஷனாக இருக்கவே கூடாது. நம்ம செம்மையாக இருந்தால் நாம் தான் சூஸ் பண்ணுற நிலைமைக்கு இருப்போம். நம்ம ஏன் செம்மையாக மாறக்கூடாது? நம்ம விஷயத்தில் நிறைய சொல்லுவாங்க. சொல்கிறதுல சில விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். சிலது அவங்க நம்மளை பார்க்குற பார்வை மாற வேண்டியது இருக்கும். பட் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நாம் மாற்ற வேண்டியது இருக்குல்ல, அது நம்ம ப்ராப்ளம். அது நம்ம மாற்றி தான் ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுனா பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஓகே. பட் இட்ஸ் ஆல் அபவுட் இனிமே நம்ம லைஃப்பில் எப்படி மாறணும் என்ற ஜெர்னி வீடியோஸ் தான். ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸில் ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், செல்ஃப் க்ரூமிங் இருக்கும், இன்ஃபர்டெயின்மெண்ட் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், எல்லாமே. ஜஸ்ட் வாண்ட் டு பி தி பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண போகிறோம் நம்ம. இந்த டே 1 வீடியோவில் நான் இப்படி இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இனிலேருந்து இதுதான் என்னோடய லுக். இப்படி தான் நான் இருக்கேன். இதுதான் ஒரு ஃபோனில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய டே 1 வீடியோ. ஐ டோன்ட் நோ எவ்வளோ நாள் இது நான் பண்ண போகிறேன்னு. ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் ஹோப்ஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது இல்லை, நமக்கு பிடிச்சிருக்கு நாம் பண்ணணும். அண்ட் கம்மிங் டு திஸ் வீடியோ டாபிக், இந்த வீடியோ டாப்பிக்கில் வரணுன்னா, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாமே ஒரே தடவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒன் அட் எ டைம் ஒன்று மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம், மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இன்னைக்கு இந்த மூமெண்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜெர்னி. என்னோடய வெயிட் ரெடியூஸ். நான் ஓவர் வெயிட் ஆகிட்டேன் லாஸ்ட் 2 இயர்ஸில். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன். பட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நான் எவ்வளோ இருக்கணும்னோ அதிகமாகிட்டேன். ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் திங் இந்த வீடியோ. வாட் எவ்ரிடே ஐல் பி புட்டிங் அவுட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோஸ். நான் எப்படி பண்ணுறேன், என்ன எஃபோர்ட் போடுறேன், அதை நான் டெய்லி வீடியோ போட போகிறேன். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜெர்னி ஆல்ரெடி ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மோர் தென் எ வீக். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். உங்களுக்கும் லாஜிக்கலி கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 எடுத்தோடனே ஓகே நான் நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், இல்லை டயட்டிஷியனை பார்த்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஸ்டெப் 1, உங்களுக்குன்னு ரெகுலர் டாக்டர் இந்த டாக்டர் பாருங்கள். நான் வந்து என்னோடய ஃபேமிலி டாக்டர் பார்த்தேன். அவர்கிட்ட போயிட்டு என்னோடய ஹெல்த் ஹிஸ்ட்ரி அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு. மீதியெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நார்மலாக என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு பிளட் ரிப்போர்ட், அதுக்கு தேவையான பிளட் ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி அந்த பிளட் ரிப்போர்ட்டை எழுதிட்டு வந்தேன். செகண்ட் ஸ்டெப், பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டேன். ஆனால் முக்கியமான விஷயம், நம்ம பிளட் ரிப்போர்ட்ஸ் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளை யாருக்குன்னா பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம மேலே அக்கறையே இல்லாதவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்களுக்கு பயமாக இருக்கும் நம்ம பிளட் ரிப்போர்ட். சில நேரத்தில் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு யாரா இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ நெவர் ஷேர் யுவர் பிளட் ரிப்போர்ட் டு எனி ஒன். 3வது ஸ்டெப், என்னோடய பிளட் ரிப்போர்ட் பார்த்து என்னோடய பாடி கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஓப்பன் சோர்ஸில் முதல்ல ப்ரௌஸ் பண்ணி எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கினேன். அப்புறமா ஒரு டயட்டிஷியனை கன்சல்டேஷன் நான் அவங்கக்கிட்ட என்னோடய பிளட் ரிப்போர்ட் என் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபுட் செட் ஆகும், என்னென்ன ஃபுட் செட் ஆகாதுன்றது புரிஞ்சுக்கினேன். இந்த செட் ஆகாத ஃபுட்டு தொடவே கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 4, நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம எதுனா ஒன்று பண்ணால் இமீடியட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லைக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் உடனே நாளைக்கே ரிசல்ட் வேணும். இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம்னா நாளைக்கு சால்வ் ஆகிடணும். இன்றைக்கி கடன் இருக்குன்னா நாளைக்கே கடனில் தீர்த்து அப்படியே ஃபுல் ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இமீடியட் சொல்யூஷன் எதிர்பார்ப்போம். பட்
டு ஓவர் கம் த மைண்ட் செட். அது நம்மளால் நேச்சுரலாக லைக் ஓவர் நைட் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், லைக் டார்கெட் வச்சுட்டேன். லைக் 100 டேஸ் டார்கெட். 100 டேஸ் டார்கெட்டில் வை ஐ கேப்ட் 100 டேஸ் டார்கெட்னா, நம்ம எப்போ டவுன் ஆகுமோ எவ்ரிடே நாட் கோயிங் டு பி 100 டேஸ். அதாவது முதல் நாள் நம்மளுக்கு 100 டேவாக இருக்கும், ரெண்டாவது நாள் 99 டேஸ் தான் இருக்கும், மூணாவது நாள் 98, அப்படியே குறைஞ்சிட்டே தான் போவோம். பட் நம்மளுக்கு அது குறைய நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இன்னும் கிட்ட வந்துடுச்சு, நம்ம எஃபர்ட் போடலான்னு. ஸோ ஆல்வேஸ் செட் லிமிட்டட் டார்கெட். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 100 டேஸ் பிளான் போட்டிருக்கேன். 5வது ஸ்டெப், ப்ராக்டிஸ் டு மெமரைஸ் ஒன் திங். கிரேவிங்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மைண்ட் செட் ப்ராக்டிஸ் பண்ணேன். 5th ஸ்டெப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு எதுனா கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா, ஹவு மெனி மோர் டேஸ் டு கோ, மீதி எவ்வளோ நாள் நான் போகணும். ஸோ நம்பர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தானே அது. ஆனாலும் நம்மளுக்கு அது கிரேவிங்ஸ் குறைய மாட்டேங்குது, டெம்டிங்காக இருக்குன்னா, நம்மளை அசிங்கப்படுத்தவங்க மூஞ்ச நான் நினச்சிக்குவேன். ஓகே, நோ, ஸ்ட்ரிக்ட். 6th ஸ்டெப், நான் எனக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல ட்ரேட் இருக்குது. என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஒரு தடவை கமிட்மெண்ட் கொடுத்தா அதில் நிற்பேன். கண்டிப்பாக சாகிற வரைக்கும் நிற்பேன், இல்லை அது முடிக்கிற வரைக்கும் நிற்பேன். அந்த கமிட்மெண்ட் நான் விடவே மாட்டேன். யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுக்குறோம், நம்மளுக்கு நாமளே ஏன் ப்ராமிஸ் பண்ணிக்கூடாது? நமக்கு நாம் ஏன் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது, கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது? ஸோ நான் எனக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் வார்த்தை எனக்கு நான் மீறுற மாதிரி இல்லை. ஸ்டெப் 7, ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ராக்கிங் மெக்கானிசம் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அது எப்படின்னா, ஒரு சார்ட் ரெடி பண்ணேன். சார்ட்டில் நானே டெய்லி ப்ரோக்ரஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் டெய்லி எவ்ரிடே நான் என்ன சாப்பிட்றேன், எவ்வளோ வெயிட் இருக்குது, ஃபஸ்ட் டேட் வைஸ் எவ்ரி டேட்டில் என்னோடய வெயிட் என்ன, நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றேன், லன்ச் என்ன சாப்பிட்றேன், டின்னர் என்ன சாப்பிட்றேன், அண்ட் அன்றைக்கி நான் ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங்கில் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன், அண்ட் எத்தனை மணிக்கு தூங்குனேன், எத்தனை மணிக்கு எழுந்தேன். இது இவ்வளவும் நான் ப்ராக்டிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லி, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணால் நம்ம வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நம்மளோட ப்ரோக்ரஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா, ஓகே நம்ம இது கண்டினியூ பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம். அது அதை பார்க்க நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஈஸிலி ஐடென்டிஃபையபுளாக இருக்கும். 8th ஸ்டெப், இதுதான் கொஞ்சம் லைக் ப்ராக்டிக்கல் அண்ட் ரொம்ப டஃப்பான ஸ்டெப். கொஞ்சம் ரொம்ப மாற்ற வேண்டியதாக இருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே தடவை சால்வ் பண்ண முடியாது, ஒன்றா தான் சால்வ் பண்ணோம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு ரூட்டீன் பிளான் பண்ணணும். ரூட்டீன் பேஸ்ட் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல், நாட் ஸ்டாண்டர்ட் ரூட்டீன். ஏன்னா எனக்கே தெரியும், இந்த ரூட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து நானே கிண்டல் பண்ணியிருக்கேன், என்னடா இது மிஷின் மாதிரி லைஃப் இருக்குன்னுட்டு. பட் ஓகே, நம்ம ஒன்று சாதிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ரூட்டீன் வேணும். பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி ஒரு ரூட்டீன் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் ரூட்டீன் ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படின்னா, எவ்ரிடே நான் என்ன பண்ணணும்னு நான் எழுதி வச்சுக்குவேன். 10 டாஸ்க், அது ஒரு ஆர்டராக தான் பண்ணுவேன். ஆனால் எந்த டைம் பண்ணுவேன்றது ஃபிக்ஸட் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு ஆர்டராக பண்ணுவேன். பேசிக்கலி இப்போ நான் ஆக்சென்ச்சரில் வேலை பண்ணுறேன். ஆக்சென்ச்சரில் வேலை ப்ரெஷர், அதோட ஹவு த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், ஆக்சென்ச்சர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாகின் ஹவர்ஸ் நம்ம கையிலேயே இருக்காது. சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது இருக்கும், சில நேரத்தில் சீக்கிரமாக வரலாம். ஆனால் அது நம்ம கையில் இல்லாததுனால we might spend more time in office, and இப்போ இருக்கிற ப்ராப்ளம்க்கு நம்ம ஆஃபீஸை தூக்கி போட்டு இதெல்லாம் வர முடியாது. ஆஃபீஸ் தான் முதல்ல முக்கியம். 2வது நைட் ஷிஃப்ட். நான் மார்னிங் 4:30க்கு வீடு ரீச் ஆவேன், இல்லை 3:30 ரீச் ஆவேன். மேக்ஸிமம் ட்ரை டு பி ஹோம் அட் 4:30. அண்ட் வந்தோடனே படுக்க மாட்டேன்.
அண்ட் ஐ ஷுட் டூ சர்டன் திங்ஸ் அண்ட் அப்புறமா தூங்குவேன். அண்ட் மார்னிங் ஒரு 10:30 11 ஆர் 10:30 to 11:30 இதுக்குள்ளே எழுந்துக்குவேன். ஸ்ட்ரிக்டாக ஒரு டைம் இல்லை, ஏன்னா நான் படுக்கிற டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் எழுந்துக்க முடியும். அதனால இந்த டைமில் மார்னிங் 11:30 to நெக்ஸ்ட் டே 4:30 நான் என்ன பண்ணணுன்றது என்னோட ஒரு ரூட்டீனை நான் பிளான் பண்ணேன். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கஸ்டமைசேஷன் இன் ஒரு ரூட்டீன் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ரூட்டீனை பிளான் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரூட்டீன் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒரு ரூட்டீன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறது கேட்கவே கூடாது. தளபதி சொல்கிற மாதிரி கம்முன்னு இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கஸ்டமைசேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா நம்மளாலாம் சத்தியமாக ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் சில பேர் சொல்லுவாங்க, இது ரூட்டீன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் ரூட்டீன் இல்லைன்னு டிஸ்கரேஜ் பண்ணால் அவங்களெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம தளபதி சொல்கிற மாதிரி கம்முன்னு இருந்து நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ரூட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் நம்மளால் ரூட்டீன் மிஸ் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் ரிக்கவரி டைமில் இருக்கோம். அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு, மிஸ்அப் ஆயிடுச்சு, இதுலேருந்து நம்ம ரிக்கவர் பண்ண போகிறோம். இந்த ரிக்கவரி டைம் நம்ம மைண்டில் இருக்கணும். வி ஆர் இன் ரிக்கவரி டைம், வி ஆர் இன் நாட் நார்மல் டைம். நம்ம நார்மலாக இல்லை, நம்ம ரிக்கவரி ஃபேஸில் இருக்கோம். அது நம்ம மைண்டில் இருக்கணும். இந்த ரிலீஜியஸ் திங்ஸ், வென் வி ஆர் இன் டிசாஸ்டர் ரிக்கவரி, வென் வி ஆர் இன் பேட் ஃபேஸ் அண்ட் டிப்ரெஷன், லைஃப் ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 5 minutes பாசிட்டிவ் திங்ஸ் விச் வி டூ ஹெல்ப் அஸ் டு டூ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ரெண்டாவது அதை முடிச்சோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஐ டூ குவிக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட் அவர் செல்ஃப் வில் மோட்டிவேட்டர்ஸ். நம்மளுக்காக நாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது நம்மளோட டேவே ஆக்டிவாக இருக்கும். அண்ட் நாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம குயிக்காக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்கலாக இன்னைக்கு என்னோடய டைம்க்கு ஏற்ற மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். லைக் நட் ஷேக் ஆர் எனிதிங். ஸோ என்னோடய கஸ்டமைஸ்டு ரூட்டீன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, எழுந்த உடனே ஒரு மார்னிங் 10:30 to 11:30 பிட்வீன் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டைம் இட் will be some religious things I can do or pray or spiritual book படிக்கிறது, அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாருமே இது தான் பண்ணலாம், உங்கள் ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை ஏத்திஸ்ட் அந்த யோகா கூட பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் 5 minutes பாசிட்டிவ் டைம், அதை முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை செல்ஃப். why I will do myself now, when you do breakfast for yourself, your day will be active and we get more energy when we do our breakfast. அது நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன், நான் கற்றுக்கிட்டேன். whenever I do breakfast, நான் எப்போல்லாம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேனோ அன்றைக்கி ரொம்ப எனர்ஜியாக இருப்பேன். அது நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போதைக்கு என்னோடய டைம்க்கு ஏற்ற மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை குவிக்காக முடிக்கிற மாதிரி நட் ஷேக் ஆர் வெஜிடபிள் ஜூஸ், அந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வாக்கிங் அண்ட் ஒர்க் அவுட் போத் அட் ஏ டைம், பிகாஸ் ஐ ஹாவ் லெஸ் டைம். நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால ஐ டூ ஜிம்முக்கு வந்து வாக்கிங்லேயே போயிட்டு வாக்கிங்லேயே வருவேன். அப் அண்ட் டவுன் வாக்கிங்லேயே ஒரு 8,000 9,000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகிடும். அண்ட் ஜிம்மில் மேக்ஸிமம் டைம் ஃபார் கார்டியோ, கேலரிஸ் பர்ன் பண்ணுறது, அண்ட் லெஸ் டைம் ஃபார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஏன்னா அதான் நம்மளுக்கு முக்கியம் இப்போது. அண்ட் வந்தோடனே மறுபடியும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ரெடி பண்ணிக்குவேன். அண்ட் ஒன்ஸ் ஐ மேக் இட் ரெடி, தென் ஐ வில் டூ திஸ் சம் யூடியூப் திங். இந்த யூடியூப் பிளானிங் கண்டென்ட் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி போடுவேன். ஜிம்மில் நான் என்னென்ன எடுத்தனோ அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்புறமா ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸில் வாட் ஐ கேன் கவர் இஸ் ஆஃபீஸ் ஒர்க். செகண்ட், ஐ ஆல்வேஸ் ப்ரோக்ரஸ் ஆன் ஸ்கில். எதுனா ஒரு ஸ்கில் நான் ட்ரைனிங் பண்ணணும்னுட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். மந்த்லி அட்லீஸ்ட் 2 trainings or 3 trainings. ஆஃபீஸில் நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 trainings பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 இந்த தடவை ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு ஒரு 3 முடிக்கணும். இது ஆஃபீஸில் விட்டு வேறு டைம் கிடைக்காது. அதே மாதிரி ஐ ஃபாலோ ஒன் எத்திக்ஸ். எப்படின்னா, ஆஃபீஸில் வந்து ஐ கம்ப்ளீட் மை ஒர்க் இன் ஆஃபீஸ்.
ஐ டோன்ட் டேக் மை ஒர்க் டு ஹோம். நம்ம ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸில் தான் முடிக்கணும், வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அண்ட் என்னோட ப்ரொஃபஷ்னல் குரு அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம எப்போ ஆஃபீஸ் வேலையை வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வரோமோ we are not fit for the job. ஏன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸுக்கு தான் நம்மளுக்கு சேலரியே தராங்க. அந்த சேலரியை ஏற்ற மாதிரி நம்ம வேலையை முடிக்க முடியலன்னா we are not smart enough. நம்ம அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இல்லை. ஸோ நான் ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்லேயே நான் ஒர்க் முடிப்பேன். சப்போஸ் அதிகமாக வேலை இருக்குது அதுன்னா ஆஃபீஸில் முடித்து தான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன். எப்படி நான் என் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸ்லேயே முடிச்சிடுவேன், வீட்டுக்கு வரவே மாட்டேன், இது எப்படி நீ பண்ணுறேன்னு கேட்டால், ஐ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் என் குரு சொன்ன மாதிரி என்னால் என் வேலையே ஆஃபீஸில் இருக்க 9 ஹவர்ஸில் முடிக்க முடியலன்னா எனக்கு உண்மையாக டேலண்ட்டே இல்லை. நான் ஒழுங்காக நான் பண்ணுற தொழிலை நான் கற்றுக்கல, நான் அங்கே வந்து ப்ரொடக்டிவாக இல்லை. அண்டு அது கொடுக்குற சேல்ரிக்கு நான் கரெக்டாக என் டைமை மேனேஜ் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா நம்மளோட ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரைஸ்க்கோ விட எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் போது we are not good enough for the job. இதே நம்ம ஆஃபீஸ் ஹவர்ஸ்குள்ளே நம்ம வேலையை முடிச்சு நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம்னா we are very good, ஓவர் ஸ்கில்டு. then we need to look for growth next level, because நம்ம இப்போ பண்ணுற வேலை ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் சேலஞ்ச் எடுத்துக்கணும். இதுதான் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. பட் நான் இது எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, சில விஷயம் நடக்கும் ஆஃபீஸில். நம்மளோட அப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்காம ப்ராமிசஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிவிடுவாங்க, இன்றைக்கே கொடுத்துருவோம் நாளைக்கே கொடுத்துருவோன்னு. பட் சில நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப வெரி க்ரூஷியலாக இருக்கும்போது if we know that it is very crucial, அப்போ நம்ம முடிச்சுட்டு வந்து தான் ஆகணும். பட் இஃப் we do not know that is crucialனா, இப்போ நம்மளுக்கு அது தெரியல அது க்ரூஷியல், அது ஒரு கிரிட்டிக்கல்னா ஆஃபீஸில் சொல்லிவிடுவேன். நான் என்னோடய வேலை கொடுத்த உடனே நான் பார்ப்பேன் அது எப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும்னு நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன். அவங்க அதுக்கு முன்னாடியே கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் என்னால் முடியாது, ப்ராக்டிக்கலாக இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் இது சான்ஸே இல்லை, இது இவ்வளோ டைம் தான் எடுக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அது அவங்கக்கிட்ட நான் அது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் நம்மளை கேட்காம ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், எப்போ முடிப்பான் நான் அப்புறமா நம்ம ப்ராமிஸ் பண்ணலான்னு. இந்த ப்ராக்டிஸை எனக்கு என் குரு தான் சொல்லி கொடுத்தா. ஸோ நான் எப்பயுமே ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்தப்போ அதுக்கு வந்து நான் கமிட்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாள் தான் நான் முடிப்பேன், 1 day or 2 day or 3 days தான் நான் முடிப்பேன்றது அவங்களுக்கு கமிட் பண்ணிவிடுவேன். அதுக்கு அவங்க கமிட் பண்ணி வந்தாங்கன்னா நான் சொல்லிவிடுவேன், இல்லை நீங்கள் தப்பாக கமிட் பண்ணிட்டீங்க, இது வேலை முடியாதுன்னுட்டு. அவங்க மாறுற வரைக்கும், நம்மளை கேட்டு அவங்க கமிட் பண்ணுற வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இந்த ரிஸ்க்கு நான் ஏன் எடுக்கிறேன்னா, நான் ஒன்று சொன்ன டைமில் முடிக்கிற பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த டைமில் நான் ஆஃபீஸில் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வெளியே போவேன். அந்த ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணும்போது இந்த மாதிரி சில நேரத்தில் when we say no அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை செகண்ட் டைம் நம்மளை கேட்டு அவங்க கமிட் பண்ணுவாங்க. நம்மளை கேட்டு கமிட் பண்ணும்போது நம்ம வழியில் தானாக வந்துடும். என் லைஃப்பில் இப்போதைக்கு இருக்கிறது லன்ச் தான். லன்ச் வந்து ஐ ஆம் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் மை ஃபேமிலி. சில நேரத்தில் நான் சொல்லிவிடுவேன் எனக்கு இதுதான் சாப்பிட்ணுன்னுட்டு. சப்போஸ் அது இல்லாமல் வேறு எதுனா சமைச்சா ஜஸ்ட் ஆஸ் எ பனிஷ்மெண்ட், அது நம்மளோட சீரியஸ்னஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக சாப்பாடு வச்சுட்டு போயிடுவேன் ஸ்ட்ரிக்டாக. ஸோ ஹவு டு ஐ ரீப்ளேஸ் தட்டுன்னா, போகிற வழியில் ஒரு ஃப்ரூட் பவுல் ஒரு கிரில் சிக்கன், ஆஃப் கிரில் சிக்கன் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் ஆர் ஜஸ்ட் ஃபுல் ஃப்ரூட் பவுல் எனஃபாக இருக்கும். அது ப்ராக்டிஸோட பசி எடுக்காது, கண்டிப்பாக சத்தியமாக பசி எடுக்காது. டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வித் எக் அது முடிச்சுக்குவேன், அதுவும் பசி எடுக்காது. அண்ட் மீன்வேல் நடுவில் நம்ம இது மாத்திரம் இருந்தால் மீதி டைமில் கேஸ்ட்ரிக் ஃபில் ஆகும், கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருந்தால் அது இது சொல்லிகிட்டே இருப்பாங்க நடுவில் எதுனா சாப்பிட்ணும். வாட் ஐ ஆம் டூயிங் இஸ், நான் அதிகமாக தண்ணி குடிக்கிறேன். ஐ வில் மேக் ஷூர் தட் ஐ வில் ட்ரிங்க் 4 liters. நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிச்சு முடிச்சிடுவேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணுறது என்னென்னா, எல்லாமே நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு பழகிடும். ஸோ ஆல்வேஸ் நம்ம யோசிக்கணும்னா 100 நாள், இந்த 100 நாளில் ஓகே 198 நாள், 90 நாள், 80 நாள், 20 நாள், 10 நாள்னுட்டு
நம்ம டார்கெட்டை நோக்கி எஃபர்ட் போட்டுகிட்டே போக போகிறோம். அப்போது அந்த எஃபர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம சின்சியராக நம்ம எஃபர்ட்டுக்கு இருந்தோன்னா அந்த எஃபர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஏன் இந்த வீடியோ, நான் ஏன் இவ்வளோ கஷ்டம் எதுக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட் விஷயம், நம்ம இன்னொருத்தர் காலில் விழுற நிலைமைக்கு போகக்கூடாது. இல்லை சுச்சுவேஷன் விழுந்துட்டோம், விழுந்து அப்புறமா அவங்க நம்மளுக்கு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அது நம்மளுக்கு மாறணும். ரெண்டாவது, நம்மளை யாருமே சூஸ் பண்ணுற நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது, நாம் தான் சூஸ் பண்ணணும். அண்டு மூணாவது, நாம் யாருக்குமே ஆப்ஷன் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தான் எல்லாருமே ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ பை திஸ் ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி போஸ்ட் பண்ண போகிறேன். அண்டு ஏன் நாளையிலேருந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ண போகிறேன்னா, சப்போஸ் இப்போ நான் நிறுத்திட்டேன்னா நான் இன்னும் வர்ஸ்ட் சுச்சுவேஷனில் போயிடுவேன். ஸோ அந்த ஒரு பயம் இருக்கணும். ஓகே, நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை முடிக்கணுன்ற ஒரு பயம் இருக்கணும். அது கூட ஒரு ரீசன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அன்டில் தென், யாரா இந்த பையன்? நான் தான் பெங்களூர் பையன். பாய்.